ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. திருவருளும் திருமுறையும் பெரியவா நடத்திய மகாலீலை. வாருங்கள் கேட்கலாம். 1983 கர்நாடகாவில் உள்ள குல்பர்காவில் முகாமிட்டிருந்தார் காஞ்சி மகாபெரியவர். அவரை தரிசிக்க சென்னை புரசைவாக்கம் கங்காதீஸ்வரர் கோவிலை சேர்ந்த காஞ்சிவரத ஓதுவார் என்பவர் சென்றார். காஞ்சிவரதர் கோயிலில் நடக்கவுள்ள கோபுர திருப்பணி நல்லவிதமாக நடைபெற வேண்டும் என சுவாமிகளிடம் வேண்டினார். ஆசையளித்த சுவாமிகள் தேவாரப் பதிகம் பாடும்படி சொல்ல ஓதுவாரும் பாடினார். மடத்தில் உள்ள தொண்டரிடம் புதுவேட்டி, துண்டு, பொற்காசு எடுத்து வரச் சொல்லி அன்பளிப்பாக வழங்கினார். அங்கிருந்து பக்தர்களும் பணம் கொடுத்து உதவினர். குருவருள் திருவருளை பெற்று மகிழ்ச்சியுடன் ஓதுவார் புறப்பட்டார். அதிலிருந்து 10 ஆண்டுகள் கழித்து 1993 ஆண்டு காஞ்சி மடத்திற்கு ஓதுவார் மீண்டும் வந்தார். அந்த சமயத்தில் சென்னையைச் சேர்ந்த இன்ஜினியர் ஒருவர் மகாபெரியவரிடம் தன் பார்வை குறைபாட்டைச் சொல்லி வருந்தினார். அருகில் நின்ற ஓதுவாரிடம் சிவனடியார்களின் ஒருவரான சுந்தரர் வரலாற்றை பற்றி சொல்ல சொன்னார் மகாபெரியவர். கொடுத்த வாக்கை மீறிய சுந்தரருக்கு பார்வை போனதையும், பின்னர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவெற்றியூர், திருமுல்லைவாயில், காஞ்சிபுரம், திருவாரூர் போன்ற சிவஸ்தலங்களில் பாடி பார்வை பெற்றதையும் விவரித்தார். அத்தலங்களுக்கு யாத்திரை செல்லுமாறு தெரிவித்தார் மகாபெரியவர். இன்ஜினியரும் அப்படியே தரிசிக்க பார்வை குறைபாடு மறைந்தது. ஒருமுறை ஓதுவார் தன் குடும்பத்தினருடன் திருவெண்காட்டு சிவன் சலஸ்துக்கு செல்லும் வழியில் ஓரிகையில் மகாபெரியவர் முகாமிட்டிருப்ப கேள்விப்பட்டு அங்கு சென்றார். சுவாமிகள் ஓய்வெடுப்பதால் காலை தான் பார்க்க முடியும் என தொண்டர்கள் தெரிவித்தார்கள். ஓதுவாரும் அங்கு தங்கி மறுநாள் தரிசித்துவிட்டு புறப்பட்டார். திருவெண்காட்டுக்கு பயணிக்கும்போதுதான் அவருக்கு ஒரு உண்மை புரிந்தது. இரவெல்லாம் கனமழை பெய்து பல வாகனங்கள் விபத்துக்குள்ளானதை கண்டார். தான் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்பதற்காக மகாபெரியவர் தடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து ஓதுவார் மனம் நெகிழ்ந்தார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.